ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக அக்ஷய திருதியை நெருங்கிட்டே இருக்கு. எல்லாருமே நகை வாங்கணும்னு யோசிப்போம், ஆனால் நகை ரேட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜென்ரலாக கோல்டும் சரி சில்வரும் சரி நிறைய மெத்தடில் சேவ் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு மெத்தட் மட்டும் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற எல்லா மெத்தடையும் சேர்த்து தனி வீடியோவா இன்னொரு நாள் போடுறேன். ஸோ இன்னைக்கு இந்த அக்ஷய திருதியைக்கு பார்த்தீங்கன்னா 3 மாசம் தான் இருக்கு. ஸோ சொல்ல போனா ஒரு 2-2.5 மாசம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2.5 மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 1 கிராமாவது நம்ம வாங்கணும். ஏன்னா நான் ஜென்ரலா அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு 1 கிராம் நகையாவது எப்படியாவது எடுத்துருவேன். எது கோல்டா இருந்தாலும் சரி இல்ல சில்வரா இருந்தாலும் சரி. அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்க சில்வர் வாங்கலாம், இல்ல வேற ஏதாவது மஞ்சள், பருப்பு, அரிசி இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் எது வேணாலும் வாங்கலாம். சோ நான் பொதுவா முடிஞ்சா கோல்டு வாங்குவேன். அப்படி இல்லைன்னா ஒரு 5 கிராம் சில்வராவது வாங்கிடுவேன். இப்ப இந்த 2 மாசத்துல நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? தங்கமயில் டிஜிகோல்டு. ஸோ இந்த தங்கமயில் டிஜிகோல்டு பத்தி உங்க எல்லாருக்கும் முன்னாடியே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அவங்க ஸ்பெஷலா அக்ஷய திருதியைக்குனே ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் 3 months பிளான். ஸோ இந்த 3 months பிளான் பத்தி நான் டீடைலா சொல்றேன். அதுக்கு உங்க போன்ல தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா போதும். இந்த 3 months ஸ்கீம்ல நீங்க ஆஸ் யூஷுவல் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ நீங்க உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு அக்ஷய திருதியை பிளான் காட்டும். ஓகே, போனதுமே இந்த அக்ஷயா கோல்டு இந்த ஸ்கீம் தான் வரும். சோ இதுல 3 மாசம் பெனிஃபிட். இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் நீங்க இந்த 28ஆம் தேதி வரைக்கும் நீங்க எவ்வளவு பணம் கட்டினாலும் அந்த பணத்துக்கு 3% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து மார்ச் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் நீங்க எவ்வளவு பணம் கட்டினாலும் 2% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்ப நீங்க 100 rupees கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2 ரூபாய் சேர்த்து கிடைக்கும் அந்த மாதிரி. சோ ஏப்ரல் 1ல இருந்து 14 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம். ஏப்ரல் 14 வரைக்கும் தான் மேக்ஸிமம் நீங்க பணம் கட்ட முடியும். சோ ஏப்ரல் 14க்குள்ள நீங்க எவ்வளவு பணம் கட்டினாலும் அதுக்கு 0.5% கட்டலாம், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஸ்கீம்ல மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கட்டும் போது மினிமம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். நம்ம டிஜிகோல்டு ஸ்கீம்ல எல்லாம் கட்டணும்னு பாத்தீங்கன்னா மினிமம் 100 rupeesல இருந்தே கட்டலாம். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் இதோட லிமிட் 3 மாசம் தான் அப்படிங்கறதுனால நீங்க 100 கட்டினீங்கன்னா உங்களால அட்லீஸ்ட் 1 கிராம் கூட சேர்க்க முடியாம போயிடும் இல்லையா? சோ அதனால மினிமம் அமௌண்டே 2500 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல நான் ஜஸ்ட் கீழே போயிட்டு கீழே ஸ்கீம்ஸ் இருக்கும், அதுல அக்ஷயா கோல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அக்ஷயா கோல்டுல நோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பத்தி உங்களுக்கு வரும். ஸோ இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னன்னா நீங்க கோல்டு காயின்ஸா அதை வாங்க முடியாது, ஒன்லி கோல்டு ஜுவல்லரியா மட்டும் தான் வாங்க முடியும். இதே நீங்க டிஜிகோல்டு போய் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கோல்டு காயினாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனா இந்த அக்ஷயா கோல்டுல கோல்டு காயின்ஸ் தான் வாங்க முடியாது, கோல்டு ஜுவல்லரியா மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். மஸ்ட் பே அப்ளிகபிள் GST அண்ட் வேல்யூ ஆடட் சார்ஜஸ் such as wastage, making, stone and hallmark charges at the time of redemption. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு நீங்க வாங்குற நகைக்கு ஆஸ் யூஷுவல் அந்த நகைக்கு ஏத்த மாதிரி செய்கூலி, சேதாரம் அண்ட் GST இது எல்லாமே நீங்க பே பண்ணணும். இந்த 3 months பிளான் அப்படிங்கறனால அட்லீஸ்ட் நீங்க மினிமமாவது சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இது கொடுத்திருக்காங்களே தவிர இது ஆஸ் யூஷுவல் நீங்க நகை வாங்குற அதே மெத்தட் தான். சோ செய்கூலி, சேதாரம் எல்லாமே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் GSTயும் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க காயினா வாங்க முடியாது. நீங்க இன்கேஸ் கோல்டா வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் காயினா தான் வாங்குவேன் அப்படின்னா இந்த ஸ்கீம்ல நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா ஜென்ரலா காயின் வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் கிடையாது. இதுலயே கீழே பாத்தீங்கன்னா ஜாயின் நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். சோ இப்ப நான் ஜாயின் நவ் கொடுத்தேன்னா இதுல நான் ஆல்ரெடி சில ஸ்கீம்ஸ்ல இருக்கிறனால என்னோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே அதுல எடுத்திருக்கு. உங்களுக்கு நீங்க புதுசா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேசிக் டீடைல்ஸ், அட்ரஸ், அப்புறம் நாமினி டீடைல்ஸ், ப்ரூஃப் இது எல்லாமே நீங்க அதுல கொடுத்துட்டு ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். சோ அது கொடுத்துட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்துடும். சோ இந்த பேஜ்ல தான் உங்களுக்கு தெரியும் நீங்க வெயிட்டா வர வைக்க போறீங்களா இல்ல கிராமா வர வைக்க போறீங்களா அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட் 2500 சொல்லிருக்காங்க இல்லையா? சோ மினிமம் 2500 தான் நீங்க பே பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க பே பண்றதுன்னா அந்த அமௌண்ட் எடிட் பண்ணிட்டு நீங்க அந்த அமௌண்ட்டை இங்க என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நீங்க 3000 ரூபாய் கட்டுறீங்க. பட் ஆனா இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டோட சேர்த்து 3093 ரூபாய் வரவு வைக்கிற மாதிரி ஒரு கணக்கு. சோ அப்ப 3093 ரூபாய்க்கு 0.2 அதாவது 200 மில்லி கிட்ட உங்களுக்கு வரவு வைப்பீங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்க ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சோ அதுதான் இந்த நிக் நேம் அப்படிங்கிறது. சோ இதுக்கு நான் சும்மா அக்ஷயா அப்படிங்கறதே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அக்ரி அப்படிங்கறது கொடுத்துட்டு பே நவ் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜிபே மூலமா பே பண்றீங்களா இல்ல பேங்க் அக்கௌண்ட் மூலமா பே பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அந்த இதுல போயிட்டு நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து உங்க அக்ஷயா கோல்ட் ஸ்கீமை வந்து தொடங்கிக்கலாம். இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, நான் மறுபடியும் சொல்றேன், இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது, யாரும் எனக்கு பே பண்ணி இதை சொல்ல கிடையாது. நான் ஜஸ்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்படி வாங்குறேன் அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தங்கமயில் டிஜிகோல்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கோல்டு சீட்டு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நகை கடையில போய் ஒரு நகை சீட்டு கட்டுறோம்னா மாசம் மாசம் நம்ம போடுவோம். கரெக்டா மாசம் மாசம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ மேக்சிமம் 5000 ரூபாயோ அந்த மாதிரி போடுவோம். ஆனா அதுல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம அந்த அமௌண்ட்டை போட முடியும். அண்ட் பிக்சடா முதல் மாசம் நம்ம எவ்வளவு போடுறோமோ அதே தான் அந்த 11 மாசமும் போடுவோம். கரெக்டா? ஆனா தங்கமயில் டிஜிகோல்ட்ல நமக்கு எப்பெல்லாம் கையில காசு கிடைக்குதோ அப்பெல்லாம் அதுல போட்டு வச்சுக்கலாம். அதுதான் இதுல பெனிஃபிட்டே. சோ எந்த பிக்சட் அமௌண்ட்டும் கிடையாது. மினிமம் 100ல இருந்து மேக்சிமம் ஒரு அமௌண்ட் இருக்கும். அது வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம், எப்ப வேணாலும் போடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் டிஜிகோல்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஏன்னா இதுல நீங்க வந்து காயினாவும் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 3 months பிளான், என்னால கேஷ் கையிலேயே வச்சுட்டு இருந்தா நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க. பட் ஆனா நீங்க காயினா வாங்க முடியாது, கோல்டா மட்டும் தான் வாங்க முடியும். ஐ மீன் ஜுவல்லரியா மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கோல்ட் சேவிங்ஸ், இந்த சில்வர் சேவிங்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும், வேற என்னென்ன மெத்தட்லலாம் ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.